ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது சூப்பரான ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம். அந்த சீரீஸ் பேரு நைட் ஹேஸ் கம். இந்த சீரீஸ் செம்மையா இருக்கும், த்ரில்லர் தான். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள வாங்க போகலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம் அப்படியே இருட்டா இருக்கு. அப்படியே அந்த ஜன்னல்ல இருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படியே வந்தா அந்த இடம் அப்படியே இடிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு படுத்துட்டு இருக்கா. அவ கண்ணை முழிச்சு அப்படியே பதட்டமா எந்திரிக்கிறா. அப்போ அங்க ஒரு தள்ளி ஒரு போன்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே பயந்துகிட்டே இறங்கி அப்படியே நடந்து வந்து அந்த போனை பார்க்க, அந்த போன்ல த நைட் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அப்படியே ஓடி அந்த போன் அங்க ஆஃப் ஆகுது. அப்படியே அதை பார்த்துட்டே மேல இருக்கிற பெட்ல அப்படியே எட்டி பாக்குறா. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவ அப்படியே பதறி அடிச்சு ஓடி போறா. இப்போ ஓடி அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் நிக்கிறா. அப்படியே ஆப்போசிட்ல அந்த பக்கம் ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் அப்படியே தண்ணிக்குள்ள விழுகுது. அப்படியே அந்த தண்ணி ரத்தமா மாறுது. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு அப்படியே வேத்து ஊத்துது பயத்துல. இப்போ அந்த ரத்த தண்ணிக்குள்ள அந்த உருவம் அப்படியே திரும்ப எந்திக்குது. அது ஒரு பொண்ணோட உருவம் தான். அவளை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்து அவ பயந்து அடிச்சு அப்படியே ஓடுறா. ஓடி போனா அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. அவளுக்கு அங்க என்ன நிக்கிறோன்னு தெரியல. டக்குன்னு ஒரு சிகப்பு கலர் வெளிச்சத்துல நிறைய பேர் ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி நிக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. அங்க கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு ஷாமன் மாதிரி யாரோ ஒருத்தங்க ஓங்கி வந்து இவ்வளவு ஒரு அற விடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா இப்ப கண்ணை முழிக்கிறா. கனவு போல, கனவா இல்ல ஹாலுசினேஷனா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு பஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒயிட் பட்டர்ஃப்ளை மர்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்திருக்கா. அது அவ கையில இருந்து கீழே வர விழுகுது. அப்படியே பதறி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா அந்த பஸ்ல. இப்போ புக்கு கீழே விழுந்துருச்சு. அதை ஒரு ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு அந்த புக்கை எடுத்து ரீத்து கிட்ட கொடுக்குறா. இவ பேரை நம்ம ரீத்துன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணு பேரை. ஸோ இந்த ரீத்து அந்த புக்கை வாங்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு கேங்கு செம்மையா சத்தம் போட்டு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்பவே தொந்தரவா இருக்கு. இவ திரும்பி அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் கேங், இம்போஸ்டர், மாஃபியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லோ கலர் முடி வச்சிருக்கிறாள், இவன் பேரு சின்சா. ஸோ இந்த சின்சா வந்து செம்ம டென்ஷன் ஆகி இப்போ மட்டும் இவங்க அமைதியா இருக்க சொல்லலாம், நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்றான். உடனே அந்த பையனுமே ஏய் அமைதியா தான் இருங்களேன்டா, ஏன்டா அப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. இப்போ இவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த பையனை ஒரு பொண்ணு போட்டோ எடுக்கிறா. போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்றா அப்படின்னா, பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கான்னு, மாடல் மாதிரி இருக்கான்ல, நான் அவன் கூட இருக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவங்க எல்லாருமே வந்து அவன் கண்ணை முழிக்கிட்டோம், இருடி நீ போட்டோ எடுத்துட்டு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, கூடிய சீக்கிரம் அவனை நான் செடியூஸ் பண்ண தானே போறேன், நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த தூங்கிட்டு இருக்க பையனை ரீத்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. உடனே அந்த கண்ணாடி போட்டிருக்காள், அவ பேரு ஜூலி வச்சுக்கலாம். ஜூலி வந்து ரீத்து கிட்ட சொல்றா, இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேசாம நீ அவன்கிட்ட போய் உட்காந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சீப்போடி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அமைதியா இருக்கா. இப்ப பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க ரீச் ஆயிட்டாங்க. எங்க வந்திருக்காங்கன்னா ஒரு யூத் சென்டருக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் டீச்சரு. ஸோ அவங்க இறங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க யாருக்கோ. ஆனா அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவர் பேசுறது டீச்சருக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. அவர் வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல வந்துட்டீங்களோ அப்படி இப்படின்னு என்னமோ விட்டு விட்டு கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை, நாங்க வந்துட்டோம், உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பேசிட்டு அப்படி போய்கிட்டு இருக்க. பசங்க எல்லாரும் பஸ்ல லக்கேஜ் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரா வந்து உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம ரீத்து வந்து ஜூலி கிட்ட சொல்றா, ஏய் இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரியே ஃபீல் பண்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜூலி சொல்றா, இந்த இடம் வந்து அப்படியே எல்லா யூத் சென்டர் எப்படி இருக்குமோ அப்படியே தாண்டி இருக்குது, மோஸ்ட்லி எல்லாம் சேமா தான் இருக்கும், இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கேஷுவலா போய்கிட்டு இருக்கா. ஆனா நம்மளோட ரீத்துக்கு இந்த இடம் ஏதோ வியடாவே இருக்கா. அவ குறிப்பிட்ட ஒரு ஜன்னலையே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஜூலி வந்து நல்லாவே கோடிங் போடுவா போல. அவ பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோடிங், அந்த கேம் டெவலப் பண்றது இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா வந்துகிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சிலை இருக்கு, ஒரு பொண்ணோட சிலை அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அந்த சிலையை எல்லாரும் வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுல ஒரு QR கோட் இருக்கு. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களால வைஃபை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ எல்லாருமே அதை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜூலியும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ரித்து எதுவுமே பண்ணல. ரித்துக்கு ஏதோ பிறந்த நாள் வருது போல, அதனால ஒரு பையன் வந்து கேட்டுட்டு இருக்கான், உனக்கு என்ன மாதிரி பரிசு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன மாதிரி பிடிக்கும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்க.
இருக்க. எனக்கு தான் தெரியுமே கிரைம் நாவல் தானே, சரி சரி அதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போறான். உடனே நம்ம ரீத்தும் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க, ஜூலியும் ரீத்துவும். அப்படியே இன்னொரு பக்கம் அந்த யூத் சென்டருக்கான அந்த டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனா சார் வந்து ரொம்பவே பதட்டமா இருக்காரு. அந்த ரிசப்ஷன்ல போய் கேட்டுட்டு இருக்காரு, எதுக்காக இந்த இடத்துல ரொம்ப சிக்னலே இல்ல, நாங்க எப்படி வந்து மத்தவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகி கேட்டுட்டு இருக்க. இல்ல சார் அதெல்லாம் வருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தர் சொல்றான், மோஸ்ட்லி இங்க கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு, கிளாஸ் வைஸ் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு, இங்க இருக்கிற எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு இருக்க சொல்லுங்க, கலர் ட்ரெஸ்க்குலாம் இப்போதைக்கு மாத்த வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்றவங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும், நான் வந்து அவசரமா கொஞ்சம் போயிட்டு வர வேண்டியது இருக்கு, ஸோ பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜூலி என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் கியூஆர் கோட ஸ்கேன் தாண்டி பண்ணேன், ஆனா ஆப் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிருக்கு, எந்த ஒரு பட்டன் எதுவுமே கேட்கவே இல்லை கிளிக் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவ வியப்பா சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ரித்து கிட்ட சொல்ற, உன் போன்ல இன்ஸ்டால் பண்ணா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரித்து சொல்ற, எனக்குலாம் வேண்டாம், நான் இந்த நேவிகேஷன் ரூட் மேப் இந்த புக்ல வச்சிருக்காங்களே இந்த புக்லெட்டே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா, ஏன்டி இங்க நெட்வொர்க்கே எடுக்க மாட்டேங்குது சுத்தமா, இப்படி ஒரு இடம் நான் பார்த்ததே இல்லடி, இது வந்து ஹில் ஸ்டேஷன் கூட இல்லையடி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்க. உடனே ரீத்துவும் வந்து போன் எடுத்து பாக்குறான், அன்சர்வீசபிள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிராப் கட் பண்ண ஒரு பையன் வேற வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணிருக்கிற எல்லாத்தையுமே சந்தோஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அது டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதுல ஹைட்டா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து இவன் வந்து ஜொல்லூத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணே நோட் பண்ற மாதிரி வந்த உடனே, ஐயோ அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்பிடுறான். அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, நான் வந்து அவனை செடியூஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தால, அந்த பொண்ணு வந்து குங்ஹா. இந்த குங்ஹா வந்து அங்க உட்காந்துட்டு அவ வந்து இன்னொரு பையன் கூட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதை பார்த்து இவளும் வந்து சிரிச்சிட்டு இருக்கா, எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்படி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த ஹைட்டா இருக்கிற பொண்ணு ஃபேஸ்ல வந்து டச் பண்ணிட்டு இருக்கிறத ஃபிலிம் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த டான்ஸ் குரூப்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு சொல்றா, அங்க பாருடி இவன் இங்கே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா, அட்லீஸ்ட் அவனுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு இந்த ஹைட்டா இருக்கிற பொண்ணு வந்து, அவன் ஒன்னும் உன்னைய பார்க்கல, அவன் ஆக்சுவலா என்னைய தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு சொல்ல, அதுக்கு இவ வந்து முணங்கிட்டு இருக்கா. சரி சரி ஓவரா சீன் போடாத போ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படியே இருட்டாயிருது, லைட்லாம் ஆஃப் ஆயிருது. எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாறாங்க. ஏன் யாரு இப்போ லைட் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. நடுவுல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு உருவம் தெரியுது. எல்லாருமே பயந்து போறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு பையன் வந்து ஒரு பேஸ்கெட் பால் எடுத்து அந்த உருவம் மேல ஓங்கி அடிக்கிறான். டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் கீழே விழுந்துருது. வேற யாரும் இல்ல, அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு சைக்கோ பையன் தான். அந்த சைக்கோ பையனை பார்த்து, உன்னைய சைக்கோன்னு சொல்றதுல தப்பே இல்லடா எரும மாடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காளாம், அது மட்டும் இல்லாம அவ இப்ப கூட உலாவிட்டு தான் இருக்காளாம், அதனால யாருமே ராத்திரி போல கண்ணாடியவே பார்க்க கூடாது, உங்க காலை பிடிச்சு யாராச்சும் இழுத்தா கூட நீங்க திரும்பியே பார்க்க கூடாது சரியா, ஏன்னா அது பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்கெல்லாம் வேற பயந்து ஓடிக்கிட்டு இருக்காளுங்க. இன்னொரு பக்கம் 2 அப்பாவி கிளாஸ் பசங்க இந்த சின்சாவோட கேங்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஏதோ பணம் வர வேண்டியது இருக்கு போல, ஸோ எப்போ நீங்க வந்து என்னோட பணத்தை கொடுக்க போறீங்க, நான் அடுத்த வாரம் வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயந்துட்டு கேட்கறான். ஆக்சுவலி சின்சா வந்துட்டு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. சின்சா தான் கேங் லீடர் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு பையன் வரான். அவன் சின்சா தலையில தட்டிட்டு, நீ ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா உனக்கு பணம் வேணுமா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லு, மொத்தமா சேர்த்து கொடுத்துடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்கெட் பால் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த பையன் வந்து பயந்துட்டு, இல்ல நீங்க பொறுமையா எப்ப கொடுக்குறீங்களோ அப்ப கொடுங்க, நான் வந்து ஒன்னு அவசரப்படுத்தல அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்க. இப்ப நல்லா தெரியுது ஆக்சுவலி இவன் தான் வந்து கேங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இவனை நம்ம ரவுடி பையன் வச்சுக்கலாம். ஸோ சின்சாக்கும் மேல போல இவன். இன்னொரு பக்கம் இந்த ஜூனியும் ரீத்துவும் ரூம்குள்ள தான் இருக்காங்க. இந்த ரூம்ல வந்துட்டு நம்ம ரீத்துக்கு வந்துட்டு வீசிங் இஷ்யூ இருக்கு போல, ஸோ இன்ஹேலர் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஜூலி வந்து ரீத்துவோட பிறந்த நாளுக்கு பிரசன்ட் வாங்கியிருக்கா, அது அவளுக்கே தெரியாம அவளோட பேக்ல வச்சுட்டு இப்ப லேப்டாப் எடுத்துட்டு கோடிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இப்ப இன்டர்நெட் சுத்தமா இல்ல, நான் எப்படி இப்ப லெக்சர் கிளாஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிடி இங்க வந்து மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரீத்துவும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப ரீத்தோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, இவ அந்த ஸ்கேன் பண்ணவே இல்லை, ஆக்சுவலா வேணான்னு சொல்லி தான் வச்சிருந்தா. ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கேன் பண்ணாமலே அவ போன்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது எப்படி இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகி கேட்க, ஜூலியும் சொல்றா, நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலையடி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை எடுத்து இப்ப பாத்துட்டு இருக்கா.
இப்ப திடீர்னு அந்த ஆப்ல 2 பேருக்குமே ரீத்து, ஜூலி 2 பேரோட ஃபோனுமே வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணா அதுல ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை இவங்க 2 பேருமே கிளிக் பண்றாங்க. அதுல என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து இப்போ ஒரு சிவிலியன் இந்த ப்ளே வந்து பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, சிவிலியனா ப்ளே பண்ணுவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீத்து ஒரு மாதிரி குழப்பமா பார்க்க, இப்போ அதுல வந்து சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து ப்ளே பண்ணும்போது சிவிலியன் அப்படிங்கிறப்போ அதுக்கு கீழே வந்து நிறைய ஆக்குபேஷன் வரும் போல. ஸோ அந்த ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை அப்படின்னா, அந்த ஆக்குபேஷன் இருக்கிறவங்களுடைய வேலையை நடத்த விடாம பண்றது டாக்டரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் வந்து அதுல ஓடிக்கிட்டு இருக்கு. 8 மணிக்கு இந்த கேம் தொடங்கும் அப்படின்னு நிறைய வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க இது இவங்க 2 பேருக்கு மட்டும் வரல, அங்க வந்திருக்கிற கிளாஸ் இருக்கிற எல்லாருடைய போன்லயுமே இந்த ரூல்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாஃபியாவுமே வந்துட்டு ஓட்டிங் மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் இந்த கேம் வந்து தெளிவா தெரியல. ஸோ அப்படியே கதை போறப்பதான் நம்மளுக்குமே இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா புரியும். சின்சா அந்த ரவுடி கேங் இருக்குல்ல, அவங்க அந்த பையனை புள்ளி பண்றதுக்காக அந்த பாலை எடுத்து உன் மேல நான் இப்ப அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இப்ப அவங்க பேக்கெட்லயுமே அந்த சவுண்ட் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. என்ன இளவுடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி ஏதோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுறா, இது என்ன ஒரு பெரிய விஷயமா, ஏதோ சும்மா எவனோ ஒருத்தன் கேம் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க ரொம்பவே அசால்ட்டா அதை எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அசால்ட்டா தான் எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர்லாம் சாப்பிட்டுட்டே அப்படியே கேஷுவலா இதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய ரூல்ஸ் வந்துகிட்டே இருக்கு வரிசையா. இந்த மாதிரி ராத்திரி போல வந்து மாஃபியான்னு யாரெல்லாம் செலக்ட் ஆகப்படுறாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாருமே தூங்க போகலாம். ஸோ அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் மாஃபியா வந்து அவங்களுடைய வேலையை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்லாம் வர வந்துகிட்டு இருக்கு. 2 டீம் தான். ஒன்னு சிவிலியன், இன்னொன்னு மாஃபியா. சிவிலியனுக்கு கீழே தான் டாக்டர், மற்ற ஆக்குபேஷன்ல இருக்கிற எல்லா ஆக்குபேஷனுமே சிவிலியனுக்கு கீழே வரும். இவங்களுக்கு ஆப்போசிட் டீம் தான் மாஃபியா. ஸோ இந்த ஒரு டீம் இன்னொரு டீமை வந்து கொல்லணும். இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டா அதோட அது கேம் ஓவர். ஸோ இந்த கேம் வந்து தொடங்கும் போது எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. ரொம்பவே சந்தோஷமா எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இதுல இருந்து என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியாம. இதுல ஒருத்தன் பாத்ரூம்ல உட்காந்து வீடியோ அடிச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன சந்தோஷம்னா, நான் மாஃபியாவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஓட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், சாட்ல வந்துட்டு ஹே லோசர்ஸ், என்னப்பா தோக்குறதுக்கு ரெடியா அப்படி இப்படின்னு அவன் அனுப்ப, இப்ப எல்லாருமே அந்த பாத்ரூம்ல உட்காந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரூக்கி பையனை தான் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க சும்மா ஃபன்னுக்கு. அதுலயும் ஒரு பொண்ணு வந்து இவன் தான் மாஃபியான்னு நான் நினைக்கிறேன், அதனால இவனை தான் நான் கொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஓட்டு போடுறத பார்த்துட்டு இங்க ஜூலியும் ரீத்துவுமே சரி ஓகே அவனுக்கே கொடுத்து பார்ப்போம் இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப ரீத்து கேட்கிறா, நான் சைன் அப்பே பண்ணல, எப்படி வந்துட்டு என்னுடைய நேம் உன்னோட நேம்லாம் இதுக்குள்ள தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் இவளுக்கும் வந்து என்ன தோணுதுன்னா, இங்க இன்டர்நெட்டே எடுக்கல, எப்படி இன்ஸ்டால் ஆகுது, எப்படி வந்து இதுல விளையாட சொல்லுது, எனக்கு ஒண்ணுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு தான் வந்திருக்காங்க, ரிசப்ஷன் ஹாலுக்கு. அங்க வந்தா யாருமே இல்லை. இங்க இருந்தவங்களாம் எங்க போனாங்க, சார் அப்பவே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வரவே இல்லை, ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்டா இருக்குமோ அப்படின்லாம் ரீத்து புலம்பிட்டு இருக்க. சரி சரி அப்படிலாம் புலம்பாத, வருவாரு, பத்திரமா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் சொல்லிட்டு இருக்கா. சரி ஏதாச்சும் போன் இருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க தேடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேண்ட்லைன் இருக்கு, சரி அந்த லேண்ட்லைன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்றாங்க. எதுக்குமே போக மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஒரு கால் வருது. சரி அந்த கால் எடுத்து காதுல வைக்கிறா ரீத்து. ஆனா திடீர்னு பார்த்தா அது கட் ஆயிருது. சரி 911க்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா எதுக்குமே போக மாட்டேங்குது. ரொம்ப அப்செட் ஆகி அங்க வச்சிடறாங்க. அங்க ஒரு காஃபி கப் வேற இருக்கு. அதை குடிக்காம கூட என்ன அவசரத்துல அப்படி போயிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அப்ப திடீர்னு போன்ல வாட்ஸ்அப் குரூப்ல என்ன வருதுன்னா, எல்லாரும் போல் கிட்ட வாங்க, ஒரு இன்டர்வியூ நடத்தணும், இந்த ட்ரிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது என்னடா இது, இப்படி இருக்கிற நிலைமையில இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரீத்து கேட்கிறா. அப்ப ஜூன் வாங்குறா அவங்களோட ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி சும்மா ஏதோ நடத்தணுங்கிறத ஒரு கம்பல்சரிக்காக நடத்துறாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்க 2 அப்பாவி பசங்க வந்து மாட்டினாங்கல்ல சின்சாவுடைய கேங்கு கிட்ட, அந்த பணம் கேட்டு அதுல ஒருத்தன் மூக்குல வந்துட்டு பஞ்சு வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா வந்து அடி வாங்கிட்டு தான் வரான்னு தெரியுது. அதனால அந்த ஜூன்வா இருக்கான்ல, அவன் போயிட்டு டேய் என்னடா ஆச்சு வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு இப்ப அந்த சின்சா கேங்கு கிட்ட தான் வரான். அங்க பார்த்தா அந்த இன்னொரு அப்பாவி பையனை படுக்க வச்சு பாலை தூக்கி தூக்கி போட்டு அவன் மேல இடிக்க வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து இவன் வந்து தடுத்துட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்பாவி பையனையுமே காப்பாத்திடுறான். கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸை வேற கூட வந்துடுறாங்க அவனுக்கு சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த சின்சா கேங்கால எதுவுமே செய்ய முடியல. சரி இன்னைக்கு பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஜூலி ரீத்து வந்து அந்த பூல் கிட்ட கூப்பிட்டுருக்காங்களா இன்டர்வியூன்னு. ஸோ அங்கதான் வந்திருக்காங்க. அங்க அந்த கிராப் கட் பொண்ணு இருக்கால அவ வந்து ஃபர்ஸ்ட் ரீத்துவை தான் இன்டர்வியூ பண்றாங்க. அதனால நீ வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை நிக்க வச்சிடறா. உள்ள வந்து ரீத்து வந்து பார்க்கும்போது அந்த பூல் கிட்ட ரொம்பவே இருட்டா இருக்கு. என்ன யாருமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பின்னாடி இருந்து எல்லாரும் பயமுறுத்துறாங்க. பார்த்தா கையில கேக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓ பர்த்டேக்கு தான் சர்ப்ரைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே அப்பந்தான் வந்து நிம்மதியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இதை நீ கேண்டில் நினைச்சு ஊது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே கொண்டாடிட்டு இருக்க. உடனே இவளுக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பெருசா பேசவே மாட்டாங்களே, எதுக்கு இப்போ வந்து வித்தியாசமா இப்பெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் வந்துடுறா. அதான் அந்த கேக்கை வந்து கையில வச்சுட்டு இருக்கிறது. ஏ கூஹா நீ தான் வந்து ரீத்து கிட்ட பெருசா பேசவே மாட்டே, இப்ப என்ன புதுசா ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்டுட்டு இருக்க. நீ சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் சும்மா அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு தான் நாங்க டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப அந்த கேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு சரி எல்லாரும் அவளை தூக்கி அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல போடுவோமா அப்படின்னு சொல்ல ரீத்து ரொம்பவே பயந்து போறா. வேணான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரீத்துவை தூக்குறாங்க. ஜூலி திட்டுறா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கி போடுற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே வச்சிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா உடனே ரீத்து வந்து எந்திரிச்சு நிக்கிறா. நின்ன உடனே என்னம்மா பர்த்டே சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூஹா பக்கத்திலே வந்து டக்குன்னு பார்த்தா ரீத்துவை தள்ளி விட்டுறா. தண்ணிக்குள்ள அப்படியே ரீத்து வந்து விழுந்து கீழே வரையும் போயிடுறா. அப்புறமா நீச்சல் அடிச்சு அப்படியே கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்க. ஜூலி ரொம்பவே பதட்டமா ரீத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ ரீத்து மேல வரவோ திடீர்னு பார்த்தா அவ காலை யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு தண்ணிக்குள்ள. மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுறா. கீழே குனிஞ்சு பாக்குறா ரீத்து. காலு கீழே ஒரு பொண்ணு உருவம் ஏதோ ஒண்ணு தெரியுது. ரொம்பவே பயந்து போறா. இதனால பதட்டமாக்கி அப்படியே மயங்கி அந்த ஃப்ளோர் கீழே போயிடுறா. இப்ப அங்க இருந்து ஜூன்வா இருக்கால அவன் தான் ஓடி வந்து உள்ள வந்து நம்ம ரீத்துவை வந்து காப்பாத்துறதுக்கு வந்துட்டு இருக்கான். எப்படியோ வந்து அவ காப்பாத்தி மேல கொண்டு வர எல்லாரும் அப்படியே ஹெல்ப் பண்ணி மேல தூக்கிடுறாங்க. இப்போ அவளை இன்னொரு பக்கம் கூட்டு போக அப்பதான் ஜூன்புக்கு நிம்மதியாகுது. இப்போ படுக்க வச்சிருக்காங்க ரீத்து ஒரு வழியா கண்ணை முழிச்சிடுறா. பக்கத்துல ஜூன்பு இன்னுமே ட்ரெஸ்ஸை மாத்தாம ஈர துணியோடய உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து நீ ஏன் இப்படி ட்ரெஸ் இப்படி மாத்தாம இதுலயே உட்காந்துட்டு இருக்க, போய் மாத்திருக்கனால சளி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ கண்ணை முழிச்சாதான் எனக்கு நிம்மதி, அதனாலதான் நான் இங்க உட்காந்துருந்தேன், நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச அதுக்கு அவ சொல்றா நீ தான் தண்ணிக்குள்ள வரவே மாட்டேன்னு ஏதோ ஒரு மென்டல் ட்ராமால தானே இந்த ஸ்விம்மிங்கவே இட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அதை பத்தி பேசாத, அது ஒரு கதை, இப்போ நான் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து ஜூலி வந்து ரீத்துவை பாக்குறதுக்கு உள்ள வரா. முன்னாடியே வந்துட்டு கூஹா அப்புறம் மற்ற பசங்களுமே வராங்க. அவ கூட இருந்தவங்கலாம் உள்ள வந்துட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்கறாங்க. நாங்க வேணும்னே பண்ணல, ஆக்சுவலி சும்மா பர்த்டேக்கு ஃபன் பண்ணலாம் தான் பண்ணோம், அது இவ்வளவு தூரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வர மன்னிப்பு கேட்கறா. இல்ல பரவாயில்ல நான் ஒன்னும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரீத்து. ஜூலிக்கு செம்ம கடுப்பாகுது. வெளியில வந்துமே வந்துட்டு ஜூலி சொல்லிக்கிட்டு இருக்கா அவ சும்மா கல்லழுக அழுதுட்டு இருக்கா, நீ எல்லாத்துக்கும் பொறுத்து போறனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சரி விடு, இப்ப வேற என்ன பண்ண சொல்றா, சாரி கேட்டுட்டா, அதனால நம்மளும் மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து கிளாஸ் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா வேற யாரும் இல்ல, அந்த கூங்காவும் அவ கூட இருக்கிற இன்னொரு பையனும் தான். சோ அவங்க கிட்ட வந்துட்டு ஜூன்வா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணலாம், டீச்சர் வேற வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் போய் படுத்துடலாம் அவங்கவுங்க ரூம்ல, காலையில பாத்துக்கலாம், நானும் இவனும் வந்து வெளியில போய் பாக்குறோம் சார அப்படின்னு சொல்லிட்டு கூங்கா சொல்லிட்டு இருக்காங்க. சேட்டை பண்ணாம எல்லாரும் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு அலாரம் மாதிரி அடிக்குது, voting முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. இப்ப கடைசியா ஓட்டிங் முடியறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் சொல்ல எல்லாரோட போன்லயும் அந்த 1 minute டைமர் வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த கரெக்டா முடியவும் அதுல இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா இந்த மாதிரி ப்ரூக்கி இருக்கால அந்த பாத்ரூம்ல இருந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்தால அந்த சிகப்பு சட்டை போட்டவன் அவன் தான் வந்துட்டு இதுல வந்து செலக்ட் ஆகப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. உடனே அதுல பக்கத்துல ஒரு சப்பி கியூட் பையன் வேற வந்துட்டு பாய் அப்படின்னு பார்த்து அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் காதுல ஏதோ ஒரு ப்ரூக்கியோட காதுல ரொம்ப விங்கன ஒரு மாதிரி சத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவன் தலை ரொம்பவே வலிக்குது. அவன் அப்படியே தலையில கைய வச்சுட்டு அப்படியே நிக்கிற. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் வழக்கம் போல செம்மையா அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இவனோட தலைவலி அதிகமாகி இவன் கத்துறத பார்த்து எல்லாருக்கும் அப்பதான் புரியுது இவன் பொய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ப்ரூக்கி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தோல்ல கைய வச்சா எல்லாரையும் தட்டி விட்டு அப்படியே நிமிந்து பாக்குறான். அவன் கண் அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கு, கருவிலியவே காணோம். எல்லாரும் பயந்து போறாங்க. திடீர்னு கீழே படுத்து தலைய டங்கு டங்கு டங்குன்னு ரொம்ப இடிக்கிறான். அவன் இடிக்கிற இடியில மண்டை அப்படியே செதறி தண்ணி மாதிரி போகுது ரத்தம். அப்படியே எந்திரிச்சு இந்த சைடு செவுத்துல இருக்கிற ஒரு கண்ணாடியில இடிக்கிறான், இந்த சைடு செவுத்துல இருக்கிற போட்டோ ஃப்ரேம்ல போய் இடிக்கிறான். எல்லாரும் பக்கத்துல வந்தாலுமே தள்ளி விட்டுறான். எல்லாருமே ரொம்ப கத்தி அலறிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஜன்னலை நோக்கி ஓடுறான். எல்லாருமே பயந்து அப்படியே ஒதுங்கிடுறாங்க. இவன் ஓடி போய் அந்த ஃப்ளோர்ல இருந்து அப்படியே ஜன்னலை ஒட்டச்சிட்டு கீழே வந்து விழுந்து செத்தே போறான். எல்லாருக்கும் ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு எல்லாரும் வந்தா திடீர்னு அந்த அலாரம்ல இருந்து ஒரு ரிங்டோன் சத்தம் வருது. அந்த ரிங்டோன் சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே கீழே விழுந்து கண்ணை மூடிடுறாங்க. அவங்க தூங்குறாங்களா இல்ல மயங்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அந்த சத்தத்தை கேட்ட உடனே மயக்கம் போட்ட மாதிரி எல்லாருமே படுத்துடுறாங்க. எல்லாருடைய போன்லயும் நைட் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அலாரம்ல இருந்து என்ன சத்தம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மாஃபியான்னு சூஸ் பண்ணப்பட்ட ப்ரூக்கி ஆக்சுவலி மாஃபியாவே இல்லை சிவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தப்பா சூஸ் பண்ணனாலதான் இவனை இப்போ இந்த கேம் கொண்டுருச்சா என்னன்னு தெரியல. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. until then this is LG voice over. Tada, bye bye.